வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து சுகரே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் செய்வது வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னப்பா, இது வந்து டார்க் சாக்லேட். இதில் வந்து நான் வந்து ஆஃப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட்டை எடுத்து தூள் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் டார்க் சாக்லேட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொட்டிக்கலாம். பாதாம் ஒரு 15 பீஸு, முந்திரி ஒரு 15 பீஸு, இது வந்து லைன் டேஸ்ட்டு, பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, நம்ம சுகரே போட போகிறதில்ல. இது வந்து ஓட்ஸு ஒரு 25 கிராம். இது கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 10 கிராம் பவுடர் போட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ற பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஊறட்டும். இந்த ஊறதுனால கொஞ்சமாக பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஊறலாம், இல்லை ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வைக்கிறேன். இது வந்து ரோஸ் வாட்டர், இது வந்து ரோஸ் எசன்ஸு. இது வந்து சும்மா நம்ம வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் போட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு அந்த பாலையும் வந்து இருக்கிற மிச்ச பாலையும் எடுத்து நம்ம அதிலே ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கலாம். அப்போ தான் நெட்ஸ் எல்லாம் ஊறி நல்லா. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 அன் ஹவர் சென்னு. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து இந்த அழகாக எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணால் நல்லா ஒரு நைட்டில் ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் ஒன்று போட்டு நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தண்ணிலாம் சொட்டிங்கெலாம் வந்து அந்த ஐஸ்கிரீமில் இறங்காமல் இருக்கும். இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு தண்ணி கூட அதுக்குள்ளே இறங்காமல் அழகாக அந்த பட்டர் ஷீட் இதுமாதிரி போட்டு நம்ம எடுக்கும் போது தண்ணி இருக்காது, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து சுகரே வந்து நம்ம ஆட் பண்ணல, யார் வேணாலும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம். இது இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து இது போல் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு கொடுங்க. இது நல்லா வந்து க்ரீமியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம். இது வந்து சுகரே இல்லாமல் இது வந்து நான் செஞ்ச அந்த ஐஸ்கிரீமு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.